சீக்கிரம் சொல்றேன், இந்த கடைக்கு மட்டும் வந்துடுறாங்க தயவு செஞ்சு. இது மட்டும் வாங்கி சாப்பிட்டு போயிருங்க. ரீசெண்டாக ஒரு யூடியூப் செலிபிரிட்டி வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஹோட்டல்னா மதுரையில் இருக்கிற கோனார் ஹோட்டல் தான். ஹோட்டலில் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தூத்துக்குடியிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு நேராக மதுரைக்கு வந்தாச்சு. அந்த செலிபிரிட்டி யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ரிவ்யூ கொடுத்ததை பார்த்து நம்மளும் டெம்ப்ட் ஆகி இந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. உள்ளே போய் அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நீட் அண்ட் ஸ்பேசியஸாகவே இருந்துச்சு. ஆனால் இடத்துல வந்து ஏசி தான் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே போட்டிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளும் போய் ஒரு இடத்த பிடிச்சி சாப்பிட உட்காந்தாச்சு. மெனுக்கார்டை வாங்கி பார்த்துட்டு அதில் இருக்கிற எல்லா டிஷ்லையுமே ஒன்று ஒன்று கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. அவங்க ஆர்டர் பண்ண டிஷ்ஷை கொண்டு வரதுக்குள்ள நானும் இலையெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்கேன். நீங்களும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம என்னென்ன டிஷ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, படிக்க சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. நம்ம ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ்ல இருந்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு போட்ட நாட்டுக்கோழி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். பிச்சு போட்ட நாட்டுக்கோழியோட குவான்டிட்டி வந்து ஓகேவாக இருந்துச்சு. அதோட பீசஸ்லாம் பார்த்தோம்னா ஃபுல் எலும்பு மட்டும் தான் இருந்துச்சு, தவிர கறி எதுவுமே இருந்த மாதிரி இல்லை. சரி, ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கும் ஒரு பைட்டை கொடுத்துட்டு நானும் ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டோம் பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கே ஃபேமஸான, அதுவும் கோனார் கடைக்கே ஃபேமஸான மட்டன் கறி தோசை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மட்டன் கறி தோசையில் பீசஸ்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சட்டலாக இருந்துச்சு. டேஸ்ட்டே எனக்கு தெரியல. தோசையுமே அந்தளவுக்கு வேகவே இல்லை. நெக்ஸ்ட் அவங்களோட சிக்கன் கறி தோசை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சிக்கன் கறி தோசையும் சேம் அப்படியே தான் இருந்தது. உள்ளே வேகவே இல்லை. டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. டேஸ்ட் ரொம்ப சட்டிலாக தான் இருந்தது. மட்டன் கறி தோசைக்கு சிக்கன் கறி தோசைக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தோசை 260 போடுறாங்க. சிக்கன் கறி தோசை வந்து 200 கிட்ட போடுறாங்க. பிளைனாக சாப்பிட்றனால தான் இப்படி இருக்குது போல். அவங்க கொடுத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த குழம்பையும் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அவங்க கொடுத்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது, தவிர டேஸ்ட்டு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி சூப்பர் அப்படி இப்படி ஆக அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் சுட்டு சாப்பிடாம எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட மட்டன் கோலா உருண்டை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மட்டன் கோலா உருண்டையில் மட்டன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மட்டனோட டேஸ்ட் எதுவுமே தெரியல. ஒரு நார்மல் கோலா உருண்டை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக அந்த மட்டன் கோலா உருண்டை பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் அவங்களோட மாங்காய் அப்படிங்கிற ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மாங்காய் அப்படிங்கிற டிஷ்ஷில் வந்து அந்த நீச்ச வாடை வந்து போகவே இல்லை. சாப்பிடும்போது ரொம்ப ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. இது ஒழுங்காக க்ளீன் பண்ணாங்களா என்னென்னு தெரில. அதனால தான் அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குதா என்னென்னு தெரில. நெக்ஸ்ட் அவங்களோட பொரிச்ச கோழி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். பொரிச்ச கோழியோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது ஏன் சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து வெறும் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட சுவரட்டின்னு ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். சுவரட்டியை வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரா மீட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த மசாலா போட்டு எதுவுமே ஃப்ரை பண்ண மாதிரி எந்த மாதிரியுமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு இதுவே இல்லாமல் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆஃப் பாயில் தோசை ட்ரை பண்ணியிருந்தேன். ஆஃப் பாயில் தோசையில் வந்து ஓகே நார்மலாக தான் இருந்துச்சு. ஆஃப் பாயில் தோசைங்கிறது நார்மல் தான், அது நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 110 கிட்ட போடுறாங்க. இதோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகம் இந்த ஆஃப் பாயில் தோசைக்கு. சாப்பிட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டோம். சரி, விருப்பப்பட்டு சாப்பிட்டா தான் நல்லா இல்லை, நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சிக்கன் கொத்து மட்டன் கொத்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் கொத்து ஒரு மட்டன் கொத்து வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு சிக்கன் கொத்தை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். சிக்கன் கொத்து வந்து அவங்களோட சால்னா வந்து ஊற்றுனதுனால அந்த சால்னா நல்லா இல்லாதனால அந்த கொத்துவே ரொம்ப நல்லாவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்லாம் சுத்தமாக ஆவரேஜ் டேஸ்ட்டு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட்லாம் சுத்தமாக பிடிக்கல. நான் தூத்துக்குடிலாம் கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக இருந்தது. நிறைய பேர் நான் ரிவ்யூ பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் சிம்மக்கல்லில் உள்ள கோனர் கடை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹைவேல இருக்கிறனால என்னவோ இப்படி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. இதோட டேஸ்ட்டு வந்து எந்த ஒரு டிஷ்ஷோட டேஸ்ட்டுமே ஒரு ப்ராப்பராக பண்ண மாதிரியே இல்லை. ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் சிம்மக்கல்லில் உள்ள கோனர் கடை வந்து சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறதால தான் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பரோட்டாவாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா ஆர்டர் பண்ணியாச்சு. பரோட்டா எல்லாமே சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு கொடுத்துருக்க சால்னா தான் ரொம்ப நல்லாவே இல்லாமல் இருந்துச்சு. வந்து அவங்க 2 சால்னா கொடுத்தாங்க. ஒன்று வந்து சிக்கன் சால்னா, இன்னொன்று மட்டன் சால்னா, அப்புறம் குடல் சால்னா அப்படிங்கிற மாதிரி 3 விதமான சால்னா கொடுக்குறாங்க. ஆனால் எதுவுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே ஆவரேஜான சால்னா தான். உங்களுக்கு எதை ஊற்றினாலுமே எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எதுக்குமே டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
அந்த யூடியூப் செலிபிரிட்டி சூப்பராக இருக்குன்னு சொன்னதை வச்சு நாங்கள் தூத்துக்குடியில் இருந்து மதுரை வரைக்கும் வந்தோம் இந்த கறி தோசை சாப்பிட்றதுக்கு. ஆனால் இதோட டேஸ்ட் எதுவுமே எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்களும் வந்து யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்பிலாம் போயிடாதீங்க. உங்களுக்கு பர்சனலாக அந்த ஹோட்டலை பற்றி தெரிஞ்சால் மட்டும் அந்த ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுலாம் அந்த எந்த ஹோட்டலுக்குமே ட்ரை பண்ணாதீங்க. அவங்களோட ப்ரமோஷனுக்காண்டி நம்மளை வந்து பலிகடாவாக மாற்றுறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்கள்ட்ட வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் சிக்கன் லாலிபப்லாம். அது லாலிபப்பானே தெரில. அது வந்து எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு அந்த லாலிபப்பில். லாலிபப் கூட இப்படியாடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவங்களோட லாலிபப் எல்லாமே. கடைசியாக ஒரு ட்ரிஸ் ட்ரை பண்ண பாருங்கள். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டான ட்ரிஸ்னா இது மட்டும்தாங்க. இது என்னென்னா சிக்கன் சுக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது சிக்கன் சுக்காவா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட்டு வந்து ஒஸ்ட்டு டேஸ்ட்டுங்க அந்தளவுக்கு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து இளநீர் பாயாசம்னு ஒரு டிஷ் வச்சுருந்தாங்க. சரி இவங்க ஜூஸ் மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டர் பண்ணோம். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 150. இதை வந்து டப்பால் அடைச்சி வச்சுருக்காங்க. இதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இதோட ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தே கிடையாது. இதோட பில்லு வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட பில்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வந்து உங்களுக்கு ஃபுட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.